ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மன் நாட்டில் 1879 ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் நாள் பெல்ன் என்ற நகரில் பிறந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலக விஞ்ஞானிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கவராவார். பெர்லினில் பயணம் செய்யும் போது நடத்துனர் கொடுத்த சில்லறையை சரியாக எண்ணி வாங்க தெரியாத ஐன்ஸ்டீனின் மூளையை இவர் இறப்பிற்கு பின்னால் பிரின்ஸ்டன் நிர்வாகம் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்டதென்றால் இவரது ஆராய்ச்சிகளின் தாக்கம் உலகத்தாரை எந்த அளவுக்கு வியக்க வைத்துள்ளது என்பதை வருங்கால சந்ததிகள் எண்ணி பார்த்து இவரை பற்றி அனைவரும் பயின்றே ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் தோன்றுவது இயல்பே. இவர் அறிவியல் உலகிற்கு ஆற்றிய புரட்சி படைப்புகள் பல. இவர் சிறு வயதில் மற்ற குழந்தைகளை போன்று சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் பிறர் பாராட்டத்தக்க அளவில் ஒன்றுமில்லை, மந்தமாகவும் தனிமை விரும்பியமாகத்தான் இருந்தார். ஆசிரியர்களும் இவரை மக்கு என்றே எண்ணியும் அழைத்தும் வந்தனர். படிப்பிலும் அப்படித்தான். ஆனால் எப்பொழுதும் எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பதை மட்டும் வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் இவையெல்லாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 50 ஆண்டுகள் கழிந்ததும் ஒரு நாள் தினசரி இதழ்கள் எல்லாம் இவரை பற்றி தலைப்புச் செய்திகளை பதித்து வெளியாயிற்று. சரியான சில்லறைகளை எண்ணி வாங்க தெரியாதவன், எல்லோராலும் மக்கு பையன் என்று அழைக்கப்பட்ட அந்த சிறுவன் சுமார் 50 ஆண்டுகள் கடந்ததும் அவனை இந்த உலகமே வியந்து பார்த்தது. இதை படித்து நீ மட்டுமா வியப்படைகிறாய்? செய்தியின் கதாநாயகனாய் விளங்கிய ஐன்ஸ்டீனுமே வியப்படைந்தாராம். சரி, செய்தித்தாள்களும் விஞ்ஞானிகளும் ஏன் இந்த உலகமே வியக்கத்தக்க அளவில் அவர் என்ன சாதித்தார் என்பதை பற்றிய அறிய உங்களுக்கும் ஆர்வமாயிருக்கின்றதல்லவா? பொறுங்கள். அவர் இந்த உலகிற்கு ஆற்றிய பணி என்ன, அதனால் இவ்வுலகம் பெற்ற பயன் என்ன என்பது பற்றியெல்லாம் சற்றே விவரமாக காண்போம். கூடவே அறிவியல் ஆற்றல் பலபுரிந்து அகிலம் புகழும் பெயர் பெற்ற அவரது வரலாற்றையும் சற்றே புரட்டி பார்ப்போமா? இவரது தந்தையார் ஒரு சிறிய ரசாயன தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வந்தார். இவரது தாயார் இசையில் நாட்டமுள்ளவராய் விளங்கியதால் தன் மகன் ஐன்ஸ்டீனுக்கும் வயலின் வாசிக்க கற்றுக் கொடுத்தார். இவரது சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதில் விருப்பம் கிடையாது. அதுபோன்று மனிதனின் எந்திரத்தனமான வாழ்க்கையையும் அமைதி இழந்து முரட்டுத்தனமாக செயல்படுவதையும் வெறுக்கிறார். இவர் சிறு வயதிலேயே ஆர்ப்பாட்டங்களையும் ஆரவாரங்களையும் விரும்பாமலேயே வாழ்ந்து விட்டதால் பெரியவரானதும் தம்மை சுற்றிலும் அமைதியான சூழ்நிலை நிகழ்வதையே பெரிதும் விரும்பினார். உலக நாடுகள் ஒன்றுக்கொன்று முட்டி மோதி போர் என்ற பெயரால் அமைதியை சீர்குலைப்பதை அறவே வெறுத்தார். அவர் பிறந்த ஜெர்மன் நாட்டை ஆண்டு வந்த சர்வாதிகாரி ஹிட்லரால் ஒரு காலத்தில் உலக நாடுகளில் எல்லாம் அமைதி என்பது அல்லோலப்பட்டதும் அதற்கு முக்கிய காரணமாயிற்று எனலாம். இராணுவமும் படை வீரர்களும் முக்கிய நகர வீதிகளில் அணிவகுத்து செல்லும் போதெல்லாம் அதனை வெறுப்பு கண்ணோட்டத்திலேயே பார்த்தார். மனிதனை அடக்கி ஆள்வதை அவர் அடியோடு வெறுத்தது மட்டுமல்லாமல் அதனை அடிமைத்தனம் என்று கூறுவார். ஆனால் அவர் இயற்கை வகுத்த நியதிகளிலிருந்து என்றும் மாறாதவர். சிறு வயதில் இவரது பெற்றோர்கள் பள்ளியில் சேர்த்து இவர் பயிலும்போது பள்ளிகள் பெரும்பாலும் மத சடங்குகள் பற்றியே போதித்தமையால் சடங்குகள் பெரும்பாலும் மனிதனை விடுவதில்லை என்ற கொள்கையுடன் வாழ்ந்தவராவார். இவருக்கு இளமையிலேயே கணிதத்தின் மீது அளவில்லா பற்றிருந்தது. அதிலும் குறிப்பாக ஆல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி போன்ற கணக்குகளில் அளவற்ற பற்று கொண்டிருந்தார். மாணவிகளை ஐன்ஸ்டீன் கூறுவதை கூர்ந்து கவனித்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எவன் ஒருவன் ஆல்ஜிப்ரா, ஜியோமெட்ரியை இளமையில் நன்கு கற்றறியவில்லை என்றால் அவர் பிற்காலத்தில் அறிவியல் துறையில் எத்தகைய சாதனைகளையும் செய்ய முடியாது என்கிறார். பள்ளியில் பயிலும் போது கூட ஆசிரியர்கள் பாடங்களை தவறாக போதித்தார்கள் என்றால் அதை ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்கும் துணிச்சலை பெற்றிருந்தார். ஆசிரியர் கூறும் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்பவர் அல்ல என்பதால் ஐன்ஸ்டீன் பயின்ற பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன்பின் இவர் இத்தாலியிலேயே தங்கி கணிதவியல்
பௌதீகம் பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடலானார். கணிதம் மீது அதிக ஆர்வம் ஏற்பட காரணம் என்னவென்றால், இவரது சிறு வயதில் இவருக்கு கணிதம் போதித்த இவரது உறவினர் ஒருவர் கணிதத்தை மிக எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக மிக எளிய முறையில் சொல்லிக் கொடுத்ததுதான். இவர் பயிலும் காலத்தில் வறுமையுடன் கடுமையாக போராடியே படித்தார். ஐன்ஸ்டீன் பல்கலை படிப்பை படித்து முடிக்க அவரது நண்பர் ஒருவர் பெரிதும் உதவி புரிந்தார். இவர் சுவிட்சர்லாந்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்விஸ் பெடரல் பாலிடெக்னிக் பள்ளியில் படிப்பை முடித்து அங்கு நடத்தப்பட்ட மறு தேர்விலும் தேர்ச்சி பெற்றார். இவர் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றாலும் தனது லட்சிய கனவான பௌதீக பேராசிரியர் பதவி லட்சியமாக கொண்டிருந்தார். அந்த லட்சியம் நிறைவேறவில்லை. இருப்பினும் அதன் காரணமாக மனம் தளர்ந்து விடாத ஐன்ஸ்டீன் சுவிஸ் நாட்டில் உள்ள அலுவலகம் ஒன்றில் பணியாற்ற தொடங்கினார். 1902 முதல் 1909 வரை அவர் பணியிலிருந்து கொண்டு எழுதிய விஞ்ஞான கட்டுரையை கண்டு அறிவியல் உலகமே வியந்து பாராட்டியது. அவரது கட்டுரையை பாராட்டி சுவிட்சர்லாந்தில் உள்ள கரிக் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அதனைத் தொடர்ந்து எழுதிய அறிவியல் கட்டுரையால் விஞ்ஞான உலகமே அவரை உற்று நோக்க தொடங்கிற்று. ஐன்ஸ்டீன், சர் ஐசக் நியூட்டன் போன்ற அறிவியலறிஞர்களால் உலகில் உள்ள திட பொருட்கள் எல்லாம் அழிந்து விடுமானால் காலமும் இடமும் அழியாது நிலைத்து நிற்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஐன்ஸ்டீனோ அதற்கு நேர்மாறாக உலகில் உள்ள எல்லா திடப்பொருட்களும் அழியும் போது காலமும் இடமும் அழிந்தே தீர வேண்டும் என முடிவு கொண்டார். சார்பு கொள்கையானது ஒரு பொருளின் நிறைக்கும் அப்பொருளிலிருந்து பெறக்கூடிய சக்திக்கும் உள்ள தொடர்பை நன்கு விளக்குவதாகும். அவரது இயக்க விதிகள் பற்றிய சிந்தனை ஓட்டமானது அதற்கு முன்பு வரை உள்ள விதிகளையும் விட தெளிவாயிருந்தது. இவரது இயக்க விதிகள் நியூட்டனின் விதிகளை மறுபரிசீலனை செய்யும்படியாய் இருந்தது. இவர் சர் ஐசக் நியூட்டனின் விதிகளை மாற்ற முயன்ற போதுதான் சார்பு கொள்கை உருவானது. இச்சார்பு கொள்கையால் அதுநாள் வரை உலகத்தாரால் ஏற்றுக்கொண்டிருந்த பிரபஞ்சம் பற்றிய அடிப்படை கொள்கைகளை மாற்றி அமைத்து அறிவியல் உலகில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தினார். இதன் காரணமாக ஐன்ஸ்டீனின் புகழ் உலகமெங்கும் பரவியது. இவரது சார்பு கொள்கையை அடிப்படையாக கொண்டே அணு ஆற்றலில் புரட்சி ஏற்பட்டது என்று கூட கூறலாம். இவரது அரிய கண்டுபிடிப்பு தான் மின்சாரத்தை ஒளியாகவும் ஒளியை மின்சாரமாகவும் மாற்றலாம் என்பது மிகவும் புகழ் பெற்றது. இயற்பியல் துறையில் இவர் ஆற்றிய சாதனைக்காக 1921ஆம் ஆண்டில் நோபல் பரிசு பெற்றார். இடம் விட்டு இடம் மாறி செல்லும் கடிகாரம் ஒரே இடத்தில் நிலையாய் இருக்கும். கடிகாரத்தை விட மெல்ல ஓடுகிறது என்பதே ஐன்ஸ்டீனின் கருத்து. ஆனால் ஐன்ஸ்டீனின் கருத்துக்கும் கடிகாரத்தின் எந்திர தொடர்புக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்று எண்ணிய அறிவியல் உலகம் அது நிரூபணமானதும் அது உண்மை என ஒப்புக்கொண்டது. இவர் ஒளியின் வேகத்தின் மாறாதன்மை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பொருளை சக்தியாக மாற்றும் விதியை அமைத்து கூறினார். இவர் 1950ஆம் ஆண்டில் ஒருங்கிணைந்த புல கோட்பாடு என்ற விதியினை வெளியிட்டார். இவரது அணு கொள்கையால் கண்டுபிடிக்கப்பட்ட அணுகுண்டு அழிவு சக்தியாக பயன்படுத்தப்பட்ட போது ஐன்ஸ்டீன் மிகவும் மனம் வருந்தினார். இவரது சார்பு கொள்கையை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாது. 1916ஆம் ஆண்டில் இவர் சார்பு கொள்கையை கண்டுபிடித்து வெளியிட்ட போது அதனை 10-15 பேர்களை அறிந்தவர்கள். இவர் பேராசிரியராக பதவி வகித்த போது யூதர்களுக்கு எதிராக ஹிட்லரின் நாஜி அரசு எடுத்த நடவடிக்கைகளில் அதிருப்தி அடைந்து அரசுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டதால் ஹிட்லர் அரசு இவரது சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்தது. ஆகையால் ஐன்ஸ்டீன் ஜெர்மனியை விட்டு வெளியேறினார். அறிவியல் உலகில் ஆற்றல் மிகு சாதனைகள் பல புரிந்த ஐன்ஸ்டீன் 1955ஆம் ஆண்டு 18ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள பிரிஸ்டனில் காலமானார்.